உன்னை சோதனைப்படுத்துறாரு. நான் உன்னை கொல்ல முடியாது, நீ ஆன்மா, நீரால் நெருப்பால் அழியாது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கான் ஆன்மா கடவுள். நீங்கள் எல்லாம் மனித உருவில் நடமாடும் கடவுள். ஆனால் உங்களை பாருங்க கொல்றதுக்காகத்தான் சோதனைகளும் வேதனைகளும் கொடுக்கிறார்கள். அதான் துன்பங்கள் எல்லாம் பார நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்றா. இதை நீங்க பாருங்க, இந்த துன்பத்தை உண்டாக்குன நீங்களே, இந்த துன்பத்தை நீங்களே, இந்த அழுக்கை உண்டாக்குன நானே இந்த அழுக்கை பாருங்க இல்லாமக்கலாம் அப்படின்னா என்னையும் இந்த போத்தில் எடுத்து என்னையும் ஊற்றி தெளிய வைக்கலாம். குளத்தை பாருங்க எல்லாரும் கலக்கலாம், குளம் நினைச்சா மட்டும்தான் தெளியலாம். அது மாதிரி நீங்கள் குளம் மாதிரி எல்லாரும் உங்களை கலக்கலாம், நீங்கள் நினைச்சா மட்டும்தான் என்ன செய்யும் தெளிவடையலாம். போன கிழமை பாருங்க நீங்கள் வந்தீங்க, நான் சொன்னேன் நீங்கள் நினைச்சா மட்டும்தான் என்னையும் என்ன உபதேசம் தெளிஞ்சிருக்கலாம். அதான் கேட்டல், சிந்தித்தல், தெளிவடைதல். ஒரு குருவிட்ட கேட்கணும், சிந்திக்கணும். என்ன சொன்னார்ன்ற ஒரு கிழமைக்கு சிந்திச்சா இந்த கிழமை வரக்குள்ள விட தெரியாட்டி குருவிட்ட கேட்கணும், அவர் தெளி வைப்பார். கேட்டல், சிந்தித்தல், தெளிவடை. நீ கேட்டு சிந்திக்காம தெளிவடையாவிட்டால் பாருங்க என்ன இந்த உடம்பு என்னது, உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல் சித்தம் தெளிந்தாருக்கு. நீங்கள் உங்கள் சித்தத்தில் கலங்கம் தெளிஞ்சா மட்டும்தான் சிவம், அப்போ தான் நீங்கள் ஆன்மா அழியாதான். சித்தம் தெளிந்தாருக்கு சிவம் பாருங்க என்ன சிவனாயிரும். அதனால் உன்னுடைய இந்த போத்தில் கலங்கள் மாதிரி பாருங்கள், அதை சித்தத்தில் கர்மாவை நீ எந்த குளத்தில் பாருங்கள் குளித்தாலும் பாருங்கள் அது எடுக்காது. அந்த சர்க்குருவை சரணடைஞ்சால் மட்டும்தான் பாருங்க அவர் சொல்ற மாதிரி குளத்தை யாரும் பாருங்க கலக்கலாம். அந்த குளம் நினைச்சா மட்டும்தான் தெளிவடையலாம். அதே மாதிரி நீங்க நினைச்சா, நான் என்னத்தான் உபதேசம் பண்ணாலும் நீங்க நினைக்காமல் நீங்கள் தெளிவடையலாம். பாடசாலைக்கு நேஷனல் ஸ்கூலில் ஒரு அப்பா பிள்ளைய போட்டாலும் அந்த பிள்ளை படிக்கணுமென்ற எண்ணம் வந்தால் மட்டும்தான் படிக்கலாம். அப்படியே நாங்கள் ஒருவரும் உங்களை படிப்பிக்கலாம். அதனால தான் உன்னை திருத்திக்கொள், உலகம் தானாக திருந்தி விடும் சுவாமி சிவானந்தர் சொன்னார்.